பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கு முதல்லயே ஒரு மிக மிக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு சொல்லப் போகிறேன். லெய்டன் செப்பேடுகள் என்று சொல்லப்பட்ட ஆனைமங்கலம் செப்பேடு மீண்டும் இந்தியா வருகிறது. ஒரு 300 வருஷத்திற்கு முன்னால நாகப்பட்டினத்திலிருந்து அந்த செப்பேட டச்சு கம்பெனிக்காரங்க அங்க உள்ள அந்த கிறித்தவ அந்த மறைமார்கள் அவங்க எல்லாரும் வந்து அந்த நெதர்லாண்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதற்கு அப்புறம் பல்வேறு சமயங்கள்ல நம்முடைய தமிழக அரசு நாடாளுமன்றத்துல அது நிச்சயமா நமக்கு கொண்டு வரணும், எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல முயற்சிகள் எடுத்தாங்க. அது இப்போதைக்கு வெற்றி பெற்று இப்போ நம்முடைய மோடி அவர்கள் இருக்காங்களே பிரதமர், அவர் அங்கே நெதர்லாண்டுக்கு போன அந்த இடத்துல அது வெற்றி பெற்றிருக்கிறது. அதை வந்து நமக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்னது, என்ன செப்பேடு அப்படின்னு சொன்னால், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால ராஜராஜ சோழனால் வழங்கப்பட்ட கொடை உத்தரவு முதல்ல ஓலையில் எழுதப்பட்டு, பின்னர் அதாவது கொடை உத்தரவுனா கிராமங்களை அவங்களுக்கு அந்த பல்வேறு இடத்துக்கு கொடுக்கறது தான் அந்த கொடையாக கொடுக்கறது. அந்த உத்தரவு முதல்ல ஓலையில் எழுதப்பட்டு பின்னால செப்பேடுல வந்து பதிக்கப்படுது, செப்பு தகடுல பதிக்கப்படுது. அதுவே வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்ட்டு சொல்றோம். இத என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர், சைவ மதம் அவருடைய மதம். அவரு பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோயிலெல்லாம் கட்டி மிகப்பெரிய அளவிற்கு தீவிர சைவ பக்தராக இருந்தவர். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சோழ நாட்டில் குடியிருந்த வெளிநாட்டில் இருந்து வந்த பௌத்த வணிகர்களினுடைய மத உரிமைகளை அவர் வந்து பாதுகாத்து, அது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு வணிகம் செழிக்கக்கூடிய வகையில் வந்து, அதாவது அவர்களுக்கு வந்து கிராமங்களை எல்லாம் வந்து ஒரு தானமாக கொடுத்திருக்கிறாரு. அதுதான் வந்து இந்த ஆனைமலை செப்பேடு அப்படின்னு சொல்லப்படுறது. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செப்பேடுகள் சுமார் 30 கிலோகிராம் எடை உள்ளதாம். நல்ல வெயிட்டாக தான் இருந்திருக்கு அது. இவை அனைத்தும் சோழ வம்சத்தினுடைய அரசு முத்திரையை பொறித்த ஒரு வெண்கல வளையத்தை போட்டு அதெல்லாம் போட்டு பிணைச்சிருக்கிறாங்க. அந்த வெண்கல வளையத்தில் முதலாம் ராஜராஜ சோழனுடைய அரச முத்திரை வேற பொறிக்கப்பட்டுள்ளது. ஆனைமங்கலம் சுற்றியுள்ள 26 கிராமங்களை ஒரு பௌத்த விகாரைன்னா பௌத்த கோயில், அதற்கு வழங்கிய அந்த செயல்பாடு அதுல பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்னன்னு சொன்னா, இந்த இந்த செப்பேடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நம்ம பல்வேறு கட்டங்களில் வந்து போராடி நாடாளுமன்றத்தில் மீண்டும் மீண்டும் செயல்படுத்தப்பட்டு இப்போ ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னு வைங்களேன். இப்போ இதை கொண்டு வர்றதுல நெதர்லாந்து அரசிற்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் நம்முடைய தமிழ்நாடு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அதே சமயத்தில் நாம் முக்கியமாக இதில் ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். கடந்த 10 ஆண்டுகளில் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து மீட்டு வரப்பட்ட 656 தொல்பொருள்களை டெல்லியில் உள்ள பிராணக்கிலா அப்படிங்கிற ஒரு கோட்டையில தான் ஒன்றிய அரசு வைத்துள்ளது. அவற்றுள் பெரும்பான்மையானவை பொதுமக்களின் காட்சிக்கு கூட அது அனுமதிக்கப்படவில்லை. ஆனைமங்கலம் அந்த செப்பேட்டிற்கும் அதே நிலை வந்துவிடக்கூடாது என்று நாம் பயப்படுகிறோம். இது ஒரு விஷயம். இன்னொரு செய்தி, பெரிய அளவிற்கு அதாவது இன்றைக்கு மத வெறியும் மத சார்பான தன்மையும் இந்தியாவிலும் சரி தமிழகத்தில் அதற்கான விதைகள் ஊனப்படுவதற்கான அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேளையில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால தான் ஒரு சமய மதத்தை சேர்ந்தவன் அப்படி இருந்தும் அந்த பௌத்த கோயிலுக்கு வந்து கிராமங்களை எழுதி வச்சிருக்கான் பார்த்தீங்களா அந்த ராஜராஜ சோழன். அதுதாங்க அந்த காலத்துல இருந்தே ஒரு பன்முகத்தன்மையோடு பல சமயங்களை வந்து
ஒரு டாலரண்ட் சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய வரலாறு என்பது இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். மத சகிப்புத்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நாம், மதச்சார்பின்மைக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்ற செய்தியுடன் இந்த செய்தியை நாம் முடித்துக் கொள்ளலாம். ஐரோப்பா சென்றுள்ள பிரதமர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க போய் இருந்துகிட்டு ஒரு முக்கியமான கடுமையான எச்சரிக்கையை அவர் அறிவித்திருக்கிறார். என்ன எச்சரிக்கை? மிக பெரும் வறுமையை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. மாஸ் பாவர்ட்டி அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் கோவிட் காலத்தில் வந்து பெரிய அளவிற்கு பொருளாதார நெருக்கடி வந்தது. அதற்கு பின்னால் இப்பொழுது அந்த வளைகுடா நாட்டில் உள்ள போர்னால இந்த நெருக்கடி வந்திருக்கு. இதனால் நம்முடைய கவனத்தை வந்து பொருளாதாரம் வந்து பெரிய அளவிற்கு அதில் பொருளாதாரத்தில் கொண்டு போக முடியாமல் இவையெல்லாம் நம்ம பொருளாதாரத்தை அழித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதான் விஷயம். 11 ஆண்டு கால தவறான பொருளாதார கொள்கையில காரணம் அப்படின்ட்டு பேசிக்கிடுறாங்க. கோவிடு உலகம் பூரா வந்தது. இந்தியாவுக்கு மட்டுமல்ல. வளைகுடா பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் பூரா வந்திருக்கு. ஆனா உலகம் பூராமா இது மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி வந்துகிட்டு இருக்கு. இல்லையே, இங்க மட்டும்தானே வந்து நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. ஏன்? எப்படி? எதுதான் காரணம்? 11 ஆண்டு காலத்துல என்னென்ன நீங்க திட்டங்கள் சொன்னீங்க? எந்த திட்டங்களாவது பொருளாதார அளவுல நிறைவேற்றப்பட்டிருக்குதா? அல்லது பலனை கொடுத்துருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்ல. நமக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளோட சம்பந்தப்பட்ட சில செய்திகளை சொல்றேன் பாருங்க. ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்ற செய்தி தான். அமெரிக்காவினுடைய நிர்பந்தங்களுக்கு பணிந்து அமெரிக்க விவசாயிகளினுடைய விளைபொருள்களை இங்கே இறக்குமதி செய்வதற்கு எந்த விதமான வரியும் இல்லாமல் ஒத்துக்கொண்டதன் மூலமாக இந்திய விவசாயிகள் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள்ங்கிறது அது எவ்வளவு பெரிய விஷயம். கிராமப்புற பொருளாதாரம் முழுக்கெல்லாம் அதுபோல தமிழ்நாட்டில் திருப்பூர் இங்கே இது மாதிரி இடங்களில் உள்ள இந்த ஜவுளி இந்த ஆடைகள் எல்லாம் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத அளவிற்கு அல்லது ஒரு தேக்கமடைகிற அளவுக்கு 15% வரி ஏற்றுமதி செய்கிற பொருளுக்கு அவர் அறிவிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் ஐயா. அதை நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பொருளாதார அடிதானே. அப்படியா? இப்படியாக இந்த திட்டங்கள்லாம் முக்கியமான காரணமே ஒழிய இந்த போர் முக்கியமான காரணம் அல்ல. போர் என்னத்தை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத கூட நாம் பின்னால் பேச வேண்டியிருக்குது. இந்த இதுலேயே நம்ம அடுத்த கட்டமாக பேசலாம். எனவே மாஸ் பாவர்ட்டி, மிகப்பெரிய வறுமையை நோக்கி செல்ல போகிறோம். இது எல்லாமே உங்களுடைய பொருளாதார தவறான கொள்கைகளினால் வந்த விளைவு என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த செய்திக்கு போகலாம். தமிழ்நாட்டில் தாவேக்காவினுடைய ஆட்சி வந்திருக்கிறது. இது ஒரு வேறொரு புதிய தொடக்கம். அந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா, கல்வி அமைச்சராக இன்றைக்கு ராஜ்மோகன் அப்படிங்கிறவரும் பொறுப்பேற்றிருக்கிறாரு. இது ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக நான் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால், அரசியலை தாண்டி அந்த நிறுவனங்களுக்குள்ள இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்திருப்பது, பொறுப்பேற்று நடத்துவது, அதுவும் கல்விக்கு என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இதோடு நம்ம பார்க்கிறதுங்கிறது ஒரு பக்கம். புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு எத்தனிச்சு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவர் வந்து மிகவும் ஒரு விழிப்போடு இவர் இருப்பார். அதை எதிர்த்து நிற்பார். தொடர்ந்து, அதாவது ஒரு அரசு என்பது வந்து ஏற்கனவே பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்ற அந்த கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அதை இவர் எந்த அளவிற்கு நகர்த்துவார் என்று நாம் நம்புவோம். அடுத்த செய்தி, பருத்திக்கு இறக்குமதி வரியை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னால் காகிதம் எழுதியிருக்கிறார். 11% வரியை பருத்திக்கு
நம்முடைய அரசாங்கம் போட்டிருக்கு. ஒன்றிய அரசாங்கம் அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே 2025 செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பருத்திக்கான இறக்குமதிக்கான 11% வரியை ஒன்றிய பாஜக அரசு ரத்து செய்து விட்டது. பின்னர் 2025 டிசம்பர் 39 வரைக்கு அதை நீடிச்சிருக்கு. இப்போ அதே போல பருத்திக்கான இறக்குமதி அந்த வரியை ரத்து செய்ததை அப்பொழுதே அகில இந்திய விவசாயிகள் சங்கம், ஐக்கிய விவசாயிகள் முன்னணி இதெல்லாம் கண்டிச்சோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இறக்குமதி வரியை ரத்து செய்தாச்சுன்னு சொன்னா பருத்தி இங்க குவியும். இங்க உற்பத்தி ஆகக்கூடிய பருத்தி, அந்த பருத்தி விவசாயிகள் அவங்களுடைய விலை மிகப்பெரிய அளவிற்கு குறைஞ்சிரும். அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு மேலாக மிகப்பெரிய போராட்டத்தை இங்க உள்ள விவசாய சங்கங்கள் இன்றைக்கு முன்னெடுத்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழல்ல இவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பருத்தி அந்த வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டிருப்பது தமிழ்நாட்டு விவசாயிகள், இந்திய விவசாயிகள், குறிப்பாக தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எதிரான நிலைப்பாடாகும் என்பதை வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறோம். எனவே இவர் நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் இது ஒரு அறிக்கையை நேற்று சொல்லியிருக்கிறாரு. ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக நானும் அதை ஏற்கனவே இந்த கருத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். எனவே இப்படிப்பட்ட இந்த நிலையில முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை திரும்ப பெற வேண்டும். அந்த வரி இறக்குமதி செய்வதற்கான வரி இருக்க வேண்டும். அதை நீக்கினால் தமிழ்நாட்டில் உள்ள பருத்தி விவசாயிகள் பெரிய அழிவுக்குள்ளாவார்கள் என்ற அந்த செய்தியையும் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. இது வேடிக்கையானது, வினோதமானதும் கூட. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு அதாவது வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கிட்டத்தட்ட 96 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. ஒரு டாலருக்கு 96 ரூபா. இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது 11 ஆண்டுகளுக்கு முன்னால் 60 ரூபா தான் கிட்ட இருந்தது. இன்றைக்கு 96 ரூபாயாக வந்துவிட்டது. இந்த டாலர் மதிப்பை எப்படியாவது அதாவது இணையான ரூபாயோட மதிப்பை உயர்த்தணும் அல்லது அந்த வீழ்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார வல்லுநர்கள் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறுக்கு வழியில இந்த ரூபாயோட மதிப்பை நம்ம உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் மனோஜ் திவாரி அப்படிங்கிறவர் விளக்கி உள்ளார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வேடிக்கை, வினோதம், வருத்தத்தோடு இந்த செய்தியை நான் சொல்றேன். 2 ரூபாய்க்கு இணையாக 1 ரூபாய்ன்னு நாம அதை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் 96 ரூபாய் இன்றைக்கு ஒரு டாலருக்கு இணையாக இருக்குன்னா அந்த 96 ரூபாயை நம்ம கன்வெர்ட் பண்ணி 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்ன்னு சொன்னா எவ்வளவு ஆகும்? 48 ரூபாய் ஆயிரும். அப்போ 96 ரூபா அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு டாலருக்கு இணை 48 ரூபா என்று நாம் சொல்லலாம் தானே? எப்படி பாருங்க, நாம 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு 2 ரூபா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா இப்படிப்பட்ட பெரிய அளவுக்கு குறுக்கு வழியில நம்ம டாலருக்கு இணையாக ஒரு 48 ரூபாய்க்கு குறைச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஒரு செயல்பாடு, ஒரு அறிவிப்புன்னு பாருங்க. ஏற்கனவே இந்த டாலரை பற்றி நம்ம பேசும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நம்முடைய நிதியமைச்சர் அம்மா அவர்கள், நிர்மலா சீதாராமன், சில ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கா? டாலர் விலை உயர்ந்துகிட்டே போகுது, ரூபாயோட மதிப்பு கீழே இறங்கிக்கிட்டே போகுது, அது சரியா வரலையம்மா அப்படின்ட்டு அவங்ககிட்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? நம்முடைய ரூபாய் விலை குறையவில்லை. என்ன நடக்கானா அப்படின்னா என்ன நடக்கு? டாலர் மேலே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவருடைய அடுத்த வாரிசு தான் இந்த பிஜேபி தலைவர். இப்படியான ஒரு பொன்னான பொன்மொழிகளை இவர்கள் உதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் நமக்கான
ஆட்சியிலே நடத்தக்கூடிய பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு இத்துடன் இந்த செய்தியை இன்று முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.